children, metallurgy unitல ஒரு few videos பார்த்துருக்கோம் நம்ம. அதில் என்ன பழசு பார்த்தோம் அப்படின்னு ஒரு few seconds recall பண்ணினோம்னா we want metals. The metals எல்லாம் நேச்சுரலாக எப்படி அவைலபிள் ஆகிறதா சொல்கிறோம். ஓர்ஸ், இந்த ஓர்ஸில் சல்ஃபைட், கார்பனேட், ஆக்சைடு இது போலலாம் இருக்கும். இந்த ஓர்ஸில் வந்து we want pure metal அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் extraction of metals. The extraction எப்படி செய்யணும் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா mainly in 3 stages we do the extraction of a pure metal from the ore. என்னெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. Number 1, first step is concentration of the ores. ஏன் இது செய்யறோம்? The ore வந்து naturally available from the earth's crust. So earth's crustல இருந்து when we dig it out எடுக்கும் பொழுது it contains a lot of unwanted impurities. அந்த unwanted impurities எல்லாம் remove பண்றது தான் concentration. We have studied 4 different methods. So once the unwanted impurities are removed, we have concentrated ore. The concentrated ore second stage என்ன பண்றோம் நம்ம பார்த்தோம்னா extraction of crude metal from the concentrated ore. This is the second stage. So இதுல we do it in 2 steps. Hope you remember. First one, அந்த ஓர்ல the metal of interest என்ன மெட்டலோ அது mostly sulfide, carbonate, sulfates, hydrated oxides எல்லாம் இருக்கலாம். அதை நம்ம முதல்ல என்ன செய்யறோம்னா ஓர்ல இருக்க மெட்டலுடைய காம்பவுண்டை we convert that into metal oxide. So conversion of the concentrated ore into metal oxide. Second step is என்ன சொன்னோம் நம்ம reduction of the metal oxide. இதுக்கு ரீசன் எல்லாம் சொன்னோம். மெட்டல் வந்து ஆக்சைடா இருக்கும்போது தான் ஈஸியா ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கு we use the reducing agent such as carbon monoxide, hydrogen, aluminum, metals like sodium, potassium இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றோம். So which metal has to be chosen? That is important. அல்லது which reducing agent has to be chosen. இதுதான் நமக்கு. இதை நம்ம டிசைட் பண்றதுக்காக we use thermodynamic principle. இந்த thermodynamic principle தான் நம்ம மீண்டும் படிச்சாச்சே. அந்த நீங்க இந்த ரியாக்ஷன் அந்த மெட்டல் ஆக்சைடை இதெல்லாம் போட்டு ரெடியூஸ் பண்ணும்போது எந்த ரியாக்ஷன்ல again I repeat reducing agent plus metal oxide போடும் பொழுது எந்த ரியாக்ஷன்ல delta G gives free energy change. Standard gives free energy change negative இருக்குதோ that is spontaneous, that can be done easily. So அதை நம்ம எப்படி டிசைட் பண்றதுன்னு போது ஒரு பிரின்சிபிள் சொல்லி கொடுக்கணும். நம்ம எல்லிங்ஹாம் கிராஃப் இந்த டயக்ராம் வச்சு எப்படின்றதெல்லாம் போன செஷன்ல பார்த்தோம். இப்போ now just like for the reduction of the metal oxide into metal we use thermodynamic principle. Sometimes we have to use electrochemical principle also. That is sir electrochemical principle for certain metal extraction. Electrochemical principle is useful. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா the metal oxides இருக்குது. the metal oxide மெட்டலா ரெடியூஸ் பண்ணணும். அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது electrochemical principle எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா see for example சோடியம் ஆக்சைடு இருக்கு, பொட்டாசியம் ஆக்சைடு இருக்கு. சோடியம் பொட்டாசியம்லாம் பார்த்தோம்னா highly reactive metals, highly reactive. இதுல if I use carbon or carbon monoxide, hydrogen or aluminum இதெல்லாம் யூஸ் பண்ணா அந்த process உடைய delta G naught is not negative, it is positive. ரீசன்லாம் வேண்டாம். அப்போ I cannot use carbon or carbon monoxide, hydrogen, aluminum இதெல்லாம் இந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ் உடைய ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுக்கு we cannot use. இங்க தான் we use electrochemical principle. அது என்ன சார் electrochemical principle அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இதே போல ஒரு எக்ஸ்பிரஷன் படிச்சோம். என்ன எக்ஸ்பிரஷன் ஞாபகப்படுத்தி பாருங்க. delta G naught equal to minus NFE E naught சொல்றோம். இது as usual delta G naught நெகட்டிவா இருந்தா தான் அது spontaneous. என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குது. அதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை சேஞ்ச் படிக்கலாம் படிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்றேன். Fங்கிறது 96500 கூலும், E0ங்கிறது இந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா.
இங்க நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷன் வரலாங்களா? இப்போ நான் எனக்கு சோடியம் மெட்டல் வேணும், சோடியம் மெட்டல். இதுல சோடியம் மெட்டல் சோடியம் ஆக்சைடுல இருந்து கொண்டு வர்றது வெரி டிஃபிகல்ட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின் போது, சோடியம் வந்து நேச்சுரலி லார்ஜ்லி அவைலபிள் as a sodium chloride common salt, கடல் தண்ணியில இருந்து இதை நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இருந்து I want to get sodium not from the oxide, ஆக்சைடுல இருந்து வரல, இதுல இருந்து நம்ம இந்த சால்ட்ல இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின் போது, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து either sodium chloride solid இருக்கு இல்லைங்களா, இதை மெல்ட் பண்றோம். சோ இதனுடைய மெல்ட் molten state, இதனுடைய மெல்ட்டோ அல்லது இதனுடைய aqueous solution தண்ணியிலையும் கரைச்சிட்டோம். சோ ரெண்டுல ஏதாவது ஒன்று, இதனுடைய மெல்ட் ஆர் aqueous solution. இந்த ஹீட் பண்ணாலும் சரி, வாட்டர்ல போட்டாலும் சரி, இது என்ன ஆகும் நினைச்சு பாருங்க, இட்ஸ் an electrolyte ionizes into Na+Cl-. இது aqueous solution அல்லது மெல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல கரண்ட் பாஸ் பண்ணினா என்ன ஆகும், ஈஸியா கரண்ட் கண்டக்ட் ஆகும். ஏன்னா பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் இருக்குது. நம்ம எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் சோடியம் குளோரைட் அப்படின்னு நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி லெசன்ல படிச்சோம். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் சோடியம் குளோரைட். அதுல என்ன ஞாபகம் இருக்கா நினைச்சு பாருங்க. ஆனோட் எடுத்தோம்னா கிராஃபைட், கேத்தோடு எடுத்தோம்னா அயன் எடுத்து கரண்ட் பாஸ் பண்ணினா என்னெல்லாம் நடக்கிறதா கேள்விப்படுறாங்க. Na+ எங்க போகும், கேத்தோட். அங்க போன உடனே என்ன அக்செப்ட் பண்ணோம், எலக்ட்ரான். என்னவா சேஞ்ச் ஆகும், சோடியம் சாலிடா மாறுது. இது மெல்ட்டா இருக்கலாம், அக்வஸா இருக்கலாம். இதே Cl- எங்க போகுது, ஆனோட். என்ன பண்ணும், loses an electron becomes Cl. இது Cl2 போட்டு. இதுக்கு நம்ம படிச்சோம், இதனுடைய E0 நமக்கு தெரியும். E0 வேல்யூ அந்த லெசன்லயே கூட பார்த்தோம். இட் இஸ் அபௌட் பார்த்தோம்னா இது 2.71 வோல்ட். ஆனா மைனஸ்ல போட்டோம், because it is non spontaneous. இதே இதனுடைய E0 எவ்வளவு பார்த்தோம்னா it is -1.36 வோல்ட். இப்போ இன் கேஸ் நான் இந்த ரியாக்ஷன் ரெண்டையும் ஒண்ணாக்கினேன் அப்படின்னா என்ன அர்த்தம், I have Na+Cl- இந்த மெல்ட்லயோ அல்லது aqueous சொல்யூஷன்லயோ இதை நான் என்னவா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு கேட்டோம்னா சோடியம் அண்ட் குளோரினா சேஞ்ச் பண்றேன். சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணா இது வருது. அப்ப இந்த E0 வேல்யூ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா E0 எவ்வளவு வரும் பாருங்க, -4.07 வோல்ட். இப்போ இது மைனஸா இருக்கு வெச்சுக்கங்க. இது ஸ்பான்டேனியஸா இல்லையா பார்க்கணும் நம்ம. இங்க வாங்க, இந்த ஈக்குவேஷன் வந்தோம்னா n ங்கிறது இதுல என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் 1, f என்ன 96500, E0 என்ன, இந்த ரியாக்ஷனுடைய E0 இஸ் -4.07. சோ நம்ம இதுல -4.07 மைனஸ்ல போட்டோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும்னா பிளஸ். டெல்டா G0 எப்படி இருந்தா ஸ்பான்டேனியஸ் பிளஸ்ல இருக்கும். சாரி, டெல்டா G0 எதுல இருக்கணும், மைனஸ்ல இருக்கணும். E0 மைனஸ்ல இருக்கும்போது this becomes plus non spontaneous. அப்ப இது தானே நடக்குமா, நடக்காது. அப்ப என்ன பண்ணலாம், இதான் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். என்ன பண்ணலாம்னா இந்த எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது if we apply potential difference, potential of a greater than 4.07 volt, இதை விட அதிகமான பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோம்னு சொன்னோம்னா ரியாக்ஷன் நடக்கும். சோ எவ்வளவு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணினா, அதான் மெயினா சொல்றேன், எவ்வளவு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணினா இது ஸ்பான்டேனியஸா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாசிட்டிவ்ல இருக்கணும். பாசிட்டிவ்ல இருந்தா பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். அப்ப என்ன புரியுது, எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் என்னன்னு சொன்னா, during electrolysis if E0 is positive, delta G0 will be negative, that will be spontaneous, that will take place. So this is the electrochemical principle. இன்னொன்று நம்ம இதுல இந்த சால்ட் எடுத்துக்கணும், ஆக்சைடு இல்லை, சம்டைம்ஸ் ஆக்சைடு கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கூட படிக்கலாம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ல மெயினாக என்னன்னு சொன்னா, during the electrolysis the potential applied should be positive, then delta G0 will be negative, that reaction will be spontaneous. இதே வேற ஒரு மாதிரி யூஸ் பண்றோம். see எங்கிட்ட வந்து say Cu2+ aqueous இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது மீனிங் என்னன்னு சொன்னா, எங்கிட்ட காப்பர் சல்ஃபைட் ஓர்ல இருக்கு, காப்பர் இருக்குது,
அதை நான் காப்பர் சல்ஃபேட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். Cu2 தண்ணியில் கரைச்சிருக்கேன். Cu2+ அயான்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறீங்க, இந்த ஓர்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸ் இல்லைங்களா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரூஃப் மெட்டலில் ஆக்சைடாக சேஞ்ச் பண்ணல. அது நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓரை சே ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட்டாக மாற்றியிருக்கேன். அதில் வந்து எனக்கு காப்பர் வேணும். இங்கே எழுதுன காப்பர் சல்ஃபேட்டாக இருக்குது, இதில் வந்து எனக்கு காப்பர் வேணும். என்ன பிரின்சிபல் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது, காப்பர் சல்ஃபேட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா Cu2+. இப்போ இதில் Cu எனக்கு மெட்டாலிக் ஸ்டேட்டில் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்கிறாங்கன்னா, இதுவும் எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல் தான். இந்த மெட்டலை நான் தனியாக இந்த அயானை மெட்டலாக மாற்றணும்னு சொன்னால் I can use some other metal. அந்த மெட்டல் எப்படி இருக்கணும்? The metal which I use should be more reactive than this metal ion. இதை விட more reactive metal எதுன்னு கேட்டோம்னா zinc சாலிடா எடுக்கிறேன். ஸோ எங்கிட்ட இந்த காப்பர் சல்ஃபேட் கூட நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் படித்தோம். இதில் Cu2+ அயான்ஸ் இருக்கு. இந்த ஜிங்கை சாலிடை நம்ம போட்டால் போதும், உடனே என்ன பண்ணணும்னா this will reduce Cu2+. So reduction நடக்குது. reduction oxide இல்ல வேற காம்பவுண்ட். So this will reduce Cu2+ into Cu solida வந்துரும். The zinc will go into the solution forming the ions. இதே போல say for example எங்கிட்ட Ag+ silver nitrate, silver உடைய salt solution இருக்கு. இது aqueous solution. But I want silver from this silver metal எனக்கு சாலிடா வேணும். சில்வர் உடைய காம்பவுண்ட் லைக் சில்வர் நைட்ரேட் அந்த மாதிரி காம்பவுண்ட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும். வாட்டர்ல போட்டா என்ன வரும்? Ag+. இதுல நான் என்ன ஆட் பண்றேன்? I should add a metal which is more reactive than Ag. எது more reactive சொன்னா copper is more reactive than silver. காப்பர் போட்டோம்னா this will reduce Ag+ into Ag. இது என்ன ஆகும்? This will become Cu2+. இது aqueous solution க்கு போய்டும், இது சாலிடா மாறும். So you can balance this 2Ag plus 2Ag. So the போல இன்னொரு எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் என்னன்னு சொன்னோம்னா, if we add a more reactive metal to the solution containing the ions of a less reactive metal. So solution containing ions of less reactive metal when added with the metal which is more reactive, என்ன ஆகும்னா the more reactive metal will go into solution, dissolve ஆகும். Less reactive metal ion will be reduced to metal. இதுவும் electrochemical principle. So இதுதான் the electrochemical principle used in the metallurgy. இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு electrochemical principle பேஸ் பண்ணி ஒரு illustration-க்காக அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க. இது கூட நீங்க 10th படிச்சிருக்கலாம். அலுமினியம் என்ன ஓரா இருக்கு கேள்விப்பட்டிருக்கோம், பாக்சைட். அந்த பாக்சைட் ஓர்ல நம்ம இந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த process வரும்போது இந்த ஓரை மெட்டல் ஆக்சைடை சேஞ்ச் பண்றோம் பாத்தீங்களா, அதுல மெட்டல் ஆக்சைடை சேஞ்ச் பண்ணோம்னா that will form Al2O3. இதுல இருந்து அலுமினியம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ஹால் ஹெரால்ட் process அப்படிங்கிற ஒரு process, ஹால் ஹெரால்ட் process. இது எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். இதுல என்ன செய்வாங்கன்னா, இந்த டயகிராம்ல புக்ல இல்ல, ஜஸ்ட் பாருங்க. இது போல ஒரு அயன் மேட் ஒரு கண்டெய்னர் அயன்ல இருக்கும். இதனுடைய இன்டீரியர் உள்ள இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டீரியர்ல பார்த்தோம்னு சொன்னோம்னா இட் இஸ் கோட்டட் வித் இந்த இடத்துல இட் இஸ் கோட்டட் வித் கார்பன் ஆர் கிராஃபைட். இது இப்போ என்னவா ஆக்ட் பண்ண போகுது அப்படின்னா, this will act as கேத்தோடா ஆக்ட் பண்ணும். இதுல என்ன பண்றோம்னா இந்த அலுமினியம் Al2O3 இல்லைங்களா, அதை 20% சொல்யூஷனா சேஞ்ச் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. 20% சொல்யூஷன் அப்படின்னா வாட்டரோட கலந்து 20% சொல்யூஷன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கிரையோலைட் அப்படின்னு ஒரு மோல்டன் கிரையோலைட். கிரையோலைட்ங்கிறது பார்த்தீங்கன்னா Na3Al F6 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இதை நல்லா மெல்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இது எதுக்குன்னா, இது இருந்தா இதுல இருந்து வர்ற அயான்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஃபாஸ்டா மூவ் ஆகும் எலக்ட்ரோட நோக்கி. அதுக்காக கூட வந்து ஒரு 10% ஆஃப் கால்சியம் குளோரைடு சொல்யூஷன், 10% ஆஃப் கால்சியம் குளோரைடு சொல்யூஷன் இதெல்லாம் இதுல கலந்துரும். இதுதான் எலக்ட்ரோலைட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் பிளாக்ஸ், இந்த மாதிரி கார்பன் பிளாக்ஸ்
பெரிய பெரிய கார்பன் பிளாக் ஒரு வரிசையா இதை வச்சிருவாங்க. they will act as the anode. இது anode ஆக்ட். ஸோ anode cathode ரெண்டுமே கார்பன். இப்போ இதில் கரண்ட் பாஸ் பண்ணினோம்னா உங்களுக்கு தெரியும் Al2O3 இருக்கு இல்லைங்களா, இது அயனைஸ் ஆகி Al3+ and O2- இப்படி இருக்கும். இதுக்கு தேவையான கரண்ட் நம்ம பாஸ் பண்ணினோம்னா இப்போ என்ன நடக்கும்னா Al3+ பாசிட்டிவா இருக்கனால எங்க போகும் அப்படின்னு கேட்டோம்னா goes to cathode. cathode க்கு என்ன பண்ணோம் Al3+ இருக்குது. this will accept electron. 3+ into 2 equals 6 electron gives என்ன மாறும் Al. இது சாலிடா வரும், மெல்ட் ஆகும். ஏன்னா ஹை டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகும். இதே ஆனோட் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆனோட்ல என்ன போகும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த O2- இருக்கு. இது என்ன பண்ணும்னா will lose electron. எத்தனை எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான். அதுதான் இங்கே போகும் 6 எலக்ட்ரான். இது என்ன மாறும் 6O இப்படி போடக்கூடாது. அப்ப என்ன போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஐ மீன் 3O போடக்கூடாது. என்ன போடலாம்னா 1.5 O2. இது கேஸா மாறும். யூசுவலா இந்த ஹாஃப்லாம் பயன்படுத்துறது இல்லையே, அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த ஹாஃபை நம்ம ஹோல் நம்பரா கொண்டு வரணும்னா இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதையும் 2 ஆல். ஸோ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணன்னு வச்சுங்களேன் 6, இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 3, இங்கே 12. அதே தான் இங்கேயும் சரி. இங்கே 12 எலக்ட்ரான் 12 எலக்ட்ரான் வரணுமே, அதனால இதை 4, இது அதே தான் 12. இதுதான் ரியாக்ஷன். இப்போ இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, எங்க போகுது ஆனோட். ஆனோட்ல என்ன இருக்குது கார்பன். அப்ப இந்த ரியாக்ஷன் நடக்குது என்ன இருக்கு கார்பன்ல. ஆக்சுவலா இந்த O2- தான் போகுது. போகும் பொழுது sometimes carbon plus oxygen, carbon monoxide plus 2 electron, sometimes carbon plus இந்த O2- இருக்கு இல்லைங்களா, ரெண்டு சேரும் பொழுது CO2 plus 4 electron. இதுவும் அடிஷனலா நடக்கும். சோ எப்படி பார்த்தாலும் எலக்ட்ரான் ரிலீஸ் எங்க ஆனோட்ல. அப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம கம்பைன் பண்ணோம்னா ஆக்சுவலா என்ன நடக்கிறதா சொல்றோம்னா இந்த 4Al இந்த பேலன்ஸ் பண்ணி எழுதுறேன் 4Al3+ plus 6O2- plus இந்த ஆக்சிஜன் CO2 போறதா வெச்சுக்கங்க. எத்தனை வருது 6 ன் போது 3C. இதெல்லாம் மெல்ட், இது மெல்ட்ல இருக்கு, இது சாலிட் will become 4Al plus 3CO2 gas. இந்த கேஸ் வெளியில போய்டும். அலுமினியம் என்ன ஆகும்னா மோல்டன் ஸ்டேட்ல அப்படியே இங்க வந்து கீழே படிஞ்சு அதை எடுத்துடலாம். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா இந்த கார்பன் ஆனோட் வந்து கன்சியூம் ஆகும், பர்ன் ஆகும். ஏன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இது என்ன ஆயிடுதுன்னா பர்ன் ஆயிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் வந்து about 1273 கெல்வினுக்கு இது மெயின்டைன் பண்ணணும். அதனால ஆக்சிஜன் வருது, ஹை டெம்பரேச்சர், கார்பன் இருக்குது, பர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடா போய்டும். தென் அண்ட் தேர் என்ன பண்ணுவாங்க இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஹால் ஹெரால்ட் process of extraction of aluminum. இதுல என்ன பிரின்சிபல் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் என்ன, டைரக்டா ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணல, டைரக்டா ரெடியூசிங் ஏஜென்ட் போடல. இவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத electrochemical principle. So with this we complete the second stage of extraction of metals from the ores, that is extraction of crude metal. Next நம்ம என்ன படிக்க போறோம்னா refining of metal.